Taste the Daily. விருதுநகரில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் இன்று தேர்தல் ஆணையரை சந்திக்க இருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சந்திப்பின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ந்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் போட்டியிட்டார். இந்த தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூரை வெற்றி பெற்றிருக்கின்றார். இருப்பினும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வாக்கு எண்ணிக்கையில் சில முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடைபெற்றது. சில மணி நேரங்கள் முடிவுகளை அறிவிக்காமல் முடிவுகள் தாமதப்படுத்தப்பட்டது. போட்டி கடுமையாக இருந்தபோது வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் மிக குறைவாக இருந்தபோது இது முறைகேடு நடத்தப்பட்டு அவர் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே அன்றைய தினமே தேர்தல் ஆணையத்தை தேமுதிக தரப்பு வழக்கறிஞர்கள் சந்தித்து மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று தேர்தல் ஆணையர்களை மதியம் 3:30 மணி அளவிலே விஜயகாந்த் மகனும் விஜய் பிரபாகர் நேரில் சந்தித்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என அவர் மனு கொடுக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Taste the Daily.